ஹலோ விவசாயில நமஸ்காரம். இந்த வீடியோவில் என்ன காமிக்க போகிறேன்னா, சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பண்ணணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு போன பிறகு உடனே வந்து தண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா யூஸ்வலாக அவங்க டே டைமில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நல்லா சூடாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து தண்ணி வந்து உள்ளே விடக்கூடாது. சப்போஸ் டே டைமில் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஈவினிங் 8 மணிக்கு அப்புறம் திறந்து விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு தனியாக அந்த ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து பால் வால்வு இருக்குன்னா அந்த இது பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஏர் வெண்ட் பைப்பு தொட்டிக்கு என்ன லெவலில் இருக்கோ அதே ஹைட்டு இங்கேயும் வந்து இருக்கணும். ஸோ இது கீழேருந்து இந்த மாதிரி வரனால அதுக்கு வந்து சைடில் வந்து ஒரு ஸ்க்ரீன் போடுவோம்ல, அந்த மாதிரி பைப்பு ராடு வந்து கூட சப்போர்ட் வச்சுருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லோக்கல் ப்ளம்பருங்க விட்டாங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வந்து வர்றது நல்லதுன்னு சொல்லி கம்பெனிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கிராஸாக வந்து வரணும், அதுக்கு பதிலாக நேராக போட்டுறது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லோக்கல் ப்ளம்பர் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், எங்கேயும் வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்து எதுவும் ஆளுங்கிறதும் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி முந்தின நாள் நைட்டு 8 மணிக்கே நீங்கள் பச்சை தண்ணி உள்ளே திறந்து விட்டுருந்தீங்கன்னா மறுநாள் காலையிலேருந்து தண்ணி வந்து சூடாகிட்ருக்கும். ஒரு 12 மணி வாக்கில் ஓரளவுக்கு நல்லா நமக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சிருது. இது வந்து நான் சொல்கிறது பெங்களூர் ஹொசூர் கிளைமேட்டுக்கு. மற்ற தமிழ்நாடு பகுதியிலலாம் ரொம்ப சீக்கிரமாகவே கூட தண்ணி வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ப்ளம்பிங் இங்கே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வயர் அந்த ப்ளம்பிங் வந்து நீட்டாக ஒரே மாதிரி நீட்டாக ப்ராப்பராக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து கண்ணாம்னான்னு அந்த ப்ளம்பிங் லைன் வந்து இழுத்துருவாங்க. கோணலாம் எதையாவது ஒன்று போட்டு கசன்னு வந்து இழுத்துருவாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி இன்லெட் போகிற இடத்துல இது வந்து என்ஆர்வி வால்வு, நான் ரிட்டர்ன் வால்வு, சுடு தண்ணி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிடக்கூடாது அப்படின்ட்டு என்ஆர்வி வால்வு வந்து இது கம்பல்சரியாக வந்து போடணும். எல்லா பைப்புமே வந்து சிபிவிசி பைப்பு தான் போட்டிருக்காங்கிறதும் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து தொட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த ஓவர் ஹெட் டேங்க்கு இங்கே இருக்குது அப்படின்னா இது பக்கத்துலேயே வச்சுருக்கறனால ஒரு 4:30 மணி அப்போல்லாம் வந்து இது மேலே வந்து லேசாக வந்து இந்த டேங்க்கோட ஷேடே வந்து இது மேலே வந்து விளற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் இந்த சைடு நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் பக்கத்துலேயே இருக்கனால அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேசாக ஷேடு வந்துடுது. உங்களுக்கு ரொம்ப இல்லை ஹோல் டே நல்லா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபுல் வெயில் வரணுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அதனால் ஃபுல் வெயிலும் அது மேலே வந்து படும். ஸோ இந்த பாயிண்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயிண்ட்லேயோ இல்லை இந்த சோலார் இங்கே மாட்டியிருக்காங்க இல்லையா, இந்த பக்கத்தில் காமிக்கிறேன் இல்லையா, இதுலேயும் வந்து எங்கேயுமே வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் மெயினாக அந்த தண்ணி தொட்டியில் விழுற தண்ணி சுத்தமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதான் வந்து லைஃப் நல்லா வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, பை.